இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. ஆமாண்ணா, அந்த நியூஸ்லாம் பெருசா ஆக்கல அண்ணா. விஜய் த்ரிஷா வச்சு பேசினா அது அவங்க பர்சனல்னா, அவங்க பர்சனல். இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி கூட வேற ஒருத்தரும் அது அவங்க பர்சனல், அதெல்லாம் போடுறீங்க. இப்போ 40 பேர் உணவு சாப்பிட்டு செத்து போயிட்டாங்களா, அதெல்லாம் ஏன் பேசல? பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த லேடிஸ் இந்த 2 பெண்களுக்கு எடுத்தது எந்த நியூஸ்லயுமே போடல, அதை ஏன் போடல? மாநாட்டில் 2 பேர் செத்து போனாங்க, அது பெரிய நியூஸ் ஆகல. ஆனா மாநாட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் இருந்துச்சு, அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல ஏன் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல போடல? ஏன் போடல? அது டிஎம்கே மீட்டிங்க்கு போயிட்டு வந்தானே அந்த பஸ் ஆக்சிடென்ட் இருந்துச்சு, ஏன் அந்த நியூஸ் போடல? திரிஷா கூட விஜய் பேசுறாரு, விஜய் கூட திரிஷா இருக்காரு, அதெல்லாம் மட்டும் பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க? அது அவங்களோட பர்சனல், அதெல்லாம் பேசுற. இது இந்த 2 பெண்களை கெடுத்த நியூஸ் ஏன்னா போடல? ஏன் போடல? அதை ஏன் பெருசாக்கல? அந்த 2 பெண்கள் கெடுக்க தானே செஞ்சாங்க. அண்ணா இன்னைக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க, யாருக்கு எடுக்காமலாம் இல்லை, இன்னைக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வெளியே வராது. இந்த சட்டம் இப்படியே இருந்துச்சுன்னா வெளியே வராது, ஆட்சி மாறினா மட்டும்தான் வெளியே வரும். இல்லை, என்ன கூட்டணி இல்லைனாலும் கண்டிப்பா மகளிரோட சப்போர்ட் வந்து ரொம்ப இருக்கு இப்போ தளபதிக்கு. அவர் உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு அண்ணா, சரியா? அவங்க இப்போது நாங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில் தான் வந்திருப்போம், ஏடிஎம்கேல இருந்திருப்போம், டிஎம்கேல இருந்திருப்போம், அதுக்கு தான் ஓட்டும் போட்டிருப்போம். இப்போ ஏன் எல்லாரும் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் வந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து, அதுவும் மெயினாக வந்து பெண்களுக்கு. நாங்களாம் இப்போது நைட்டு 12 மணி 2 மணி தான் மேக்கப் போகணும், நாங்கள் இருக்கிற ஃபீல்டு அந்த மாதிரி. அப்போது லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும். இப்போது போன வாரம் நடந்தது, என்னோட ரிலேஷன் பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே பிளட்டு கேட்குறாங்க. ஒரே ஒரு நியூஸ் வந்து எங்களுக்கு யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, அரை மணி நேரத்தில் ஆப்ரேஷன். ஆனால் எங்கள் டிவிகே குரூப்பில் ஒரே ஒரு மெசேஜ் போட்டோம், ஆனால் அப்படி கும்பலாக கூடி வந்து ஹாஸ்பிட்டலில் நின்னாங்க, உடனே பிளட்டு கொடுத்தாங்க, உடனே அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தோம். அது இல்லாமல் எங்கள் டிவிகே சகோதரர்களும் எங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அக்கா டிவிகேல இருக்காங்க, உடனே பாதுகாப்பு நிறைய இருக்குது. அண்ணா வந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு தான் இதற்கு ஓட்டும் போடுறோம், ஆதரவும் தரோம். எங்கள் பொண்ணுங்க எல்லாருமே அவர் என்ன கூட பிறக்காத அண்ணா எங்கள் தளபதி, அதனால் அவர் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், வீடியோ நான் பார்த்ததுல தளபதிக்கு நாவு அடக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை எதிர்த்தா, அதாவது அவரை எதிர்த்தா அவர் நாவு அடங்கும், அவரை சுற்றி இருக்கிறவங்களை எடுத்தா அவர் நாவு அடங்காது. அதுதான் என்னோட இது. நாங்க அவருக்கு அசுரனா இருந்தா எங்க அரசனா நாங்க பார்ப்போம், அவ்வளவுதான். தேங்க்யூ. சட்ட ஒழுங்கு எப்படி தமிழ்நாட்டுல? சட்ட ஒழுங்கு இனிமேலும் நல்லா இருக்கணும்னா டிவிக்கே வரணும் இல்லை, நல்ல ஆட்சியா நல்ல எண்ணத்தோட எந்த கட்சி வந்து எது வழிபட்டாலும் எங்களுக்கு நன்றி தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாதுகாப்புன்றது ஒரு நாளைக்கு ஒன்று கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் நாங்கள் கட்சியில் இருந்தோன்றாங்க. இத்தனை வருஷமாக நாடு நாசமாக போய்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் நாச்சும் எங்களால் முயற்சி நம்மளுதான் இருக்கணும், முடிவு அந்த கடவுள் தான் இருக்கணும்ன்ட்டு நாங்கள் இதில் இறங்குறோம்னா. நன்றி. பெண்களுக்கு முதல் இடம் பாதுகாப்பு, முதல் வாகனத்துக்கு குடிபோதை அடக்கினாலே மீதி ஒரு 4 பிரச்சனை சுத்தி இருக்கிறது அடங்கும். ஃபர்ஸ்ட் அதை அடக்க மாட்டாங்க. தூங்கிட்டு இருக்கவங்களை கூட எழுப்பிடலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. அந்த தூங்கிட்டு இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்றவங்கள போய் எழுப்பணும். என்னுடைய பேச்சாச்சும் போய் காட்டி அவங்கள எழுப்பி விடுங்க, இதெல்லாம் நிறுத்துங்க. இதெல்லாம் நாங்க காட்டுறோன்ற நம்பிக்கை சின்னத்துக்கு சின்னம். நாங்க எங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கிறதுனால எங்க சின்னம் ஜெயிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நல்ல அடிப்படையில நல்ல எண்ணத்தோட எந்த சின்னம் இருந்தாலும் ஜெயிக்கட்டும்னா. சட்ட ஒழுங்கா நல்லாவே இல்ல. இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் எதுவுமே வேஸ்ட். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இப்போ எங்க அண்ணன் விஜய் வரணும் தான் இப்போ அவங்க அந்த இதை செய்யறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன் அதை தான், அதெல்லாம் சும்மா. இதுக்கு முன்னாடி எல்லாம் செய்யலாம் இல்லை, ஏன் இப்போ மட்டும் செய்யறேங்கிறாங்க? ஏன்னா நாங்கெல்லாம் ஜெயிச்சிரும்னு அவங்களுக்கு பயம் இருக்குது. நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். கூட்டணியே இல்லாம ஜெயிச்சு காட்டுறது தான் எங்க தாவேகா கட்சி, சரிங்களா? நாங்க தனியா நின்னு ஜெயிச்சு வரதான் எங்களை வரலாறே பேசும். கூட்டணி சொல்லுவாங்க, தனியா நின்னு 2024 சிஎம்
என்ன அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க யாரா வந்துட்டு போறாங்க. விஜய் சிஎம் இருந்தா கூட்டணிக்கு வாங்க. வாங்க, நீங்க யாரு வேணாலும் வாங்க. அது நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும்னாலும் முடியாது. முடியாது. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு போதைப் பொருள் ஒழிக்கிறாங்க, தாய் மாம சீரு, பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே. அது எல்லாம் இப்ப வந்து எத்தனையோ பெண்கள் ஒரு அண்ணன் இல்லாம ஐயோ நமக்கு அண்ணன் தாய் மாம சீரு இல்லையே அப்படின்னு வேதனைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்ப அவர் ஒரு முன்னுரிமை நின்று நான் செய்யறேன் உங்களுக்கு அண்ணன் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவரும் செய்வாரு, நாங்களும் எங்களால முடிந்த உதவி செய்வோம் எல்லாருமே. அண்ணனையும் நாங்க தூக்கி கொடுப்போம். கெட்ட பேர் வந்திருக்கு, அது கூட பர்சனலா சொல்லி அட்டாக் பண்றாங்க. அதெல்லாம் ஓட்டு பேங்க் குறையும்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்க்ரீஸ் ஆகும்? குறையாதுங்க, அதெல்லாம் குறையவே குறையாதுங்க. அது அவங்கள வேற ஒரு வழி நடத்துறதுக்கோசரம் அது பண்றாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அது உங்களுக்கே தெரியுங்களா? அவரோட சூழ்ச்சி எல்லாமே தெரியும். நாங்க தாவேக சார்பில் மீட்டிங் போட்டு ஏதோ ஒண்ணு டப்புன்னு போடுறாங்க. ஏன் திமுக நடக்குது, அதிமுக நடக்குது, அதை போடுறாங்களா? எங்களை அவளை இது பண்ணு போடுறாங்க. என்னதான் போட்டாலும் டிவிக்கே தான். என்ன வேணா நீங்க போட்டு எங்களை அசைக்கணும்னு நினைங்க, இது பண்ணணும்னு நினைச்சாலும் நாங்க ஜெயிச்சு வந்து காட்டுவோம். செல்லுல மட்டும்தான் வருது. அங்கேயும் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அங்கேயும் தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதை மட்டும் திமுக பூராமே எந்த கூட்டணி பேச்சு நடத்தினாலும் பிரியாணி 200 ரூபாய் காசு. எங்க ஊட்டாண்டே இப்பதான் நடந்திருக்குது. எந்த நாளிலனா ஒரு 8 மணிக்கு கவர்மெண்ட் பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறி இருக்கு. எந்த பணம் ஏறி இருக்கு? ஒரு பணம் ஏறல. அண்ணன் சேலம் வரேன்னு சொன்ன உடனே 5,000 காலையில 5,000 போடுறாங்க. அது எப்படி? அதுக்கு நீங்க போடலாம்ல, சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் ஏன் நீங்க நிறுத்துனீங்க? 8 மணிக்கு அந்த சம்பளத்தை போட்டு விடுறது. பிஎல மூத்துறதுல அவங்க அழுறாங்க. அவங்களுக்கு 8 மணிக்கு நீங்க போடுறது. இவங்களுக்கு ஏன் நீங்க போட்டீங்க? விஜய் அண்ணா வரவும் நீங்க போட்டீங்களா? நீங்க 5,000 போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, நாங்க 5 ரூபா விசிலுக்கு தான் எங்களோட ஓட்டு. எங்க குடும்ப ஓட்டு 10 ஓட்டுமே டிவி கேக்குதான். எங்க வீட்டுல மட்டும் 50 ஓட்டுக்கு மேல இருக்கிறாங்க. எங்க மாமியா, என் சின்ன மாமியா, பெரிய மாமியா, எங்க வீட்டுக்கார சொந்தம், எங்க வீட்டுல எல்லாருமே 50 ஓட்டுமே டிவி கேக் தான். வேணா வாங்க, நான் எல்லாம் எங்க வீட்டுல டிவிக்கே ஓட்டு தாராளமா கத்தி கூச்சல் போட்டு ஓட்டு போட சொல்றேன் பாருங்க. டிவிக்கே ஓட்டு அவங்களாம் ரூபான்றது 2000 ஆச்சு, அவ்வளவுதான். ஒரு சீட்டுக்காக பேசுறாங்க நினைக்கிறீங்க? 200 ரூபான்றது இது எங்களுக்கு 200 ரூபான்றது நம்மளுக்கு பெரிய இது அப்படின்னு நினைச்சு எங்களுக்கு 200 ரூபா கொடுத்து அடக்கிடுவாங்க. அவங்களுக்கு 2000க்கு மேல 2 லட்சம். அதனால அவங்க பேசுவாங்க. ரொம்ப மோசமா இருக்குண்ணா, ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப நடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஒஸ்ட் இது இருக்கிற. அதனால சீக்கிரமா முடிஞ்ச இவரை வர வச்சிட்டோம்னா போதும். நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கு. பாதுகாப்பே கிடையாதுண்ணா. 2 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கோவமா வரும். கண்டிப்பா இவர் வரணும். இல்ல இப்பவே கூட அதை சட்ட ஒழுங்கு சரி பண்ணிட்டாங்கன்னா எங்க இருந்து இவங்களுக்கு தைரியம் வருது? ஒரு பொண்ணு மேல இவங்க சட்டத்தை கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா அந்த இது